கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஏழையாக பிறந்தாலும் ஏற்றமிகு வாழ்வு வாழ்ந்தவர், துன்பத்தில் துவண்டாலும் தூய்மையான வாழ்வு வாழ்ந்தவர் அவரே நமது புனித சூசையப்பர். நம் தாய் திருச்சபையானது தொழிலாளர்களின் தினமாக இன்று தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நினைவு கூறுகின்றது. ஒருவர் மற்றவரின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள தினம் தினம் தம் தகுதிக்கும் அறிவு திறனுக்கும் உடல் வலிமைக்கும் ஏற்ப உழைக்கும் கரங்களை போற்றும் நாள் இந்நாள். உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்ற தூய பவுலின் கூற்று தொடக்க திருச்சபை உழைப்பிற்கு கொடுத்த மேன்மையை எடுத்துரைக்கின்றது. இதற்கு திருக்குடும்பமும் விதிவிலக்கல்ல. புனித சூசையப்பர் தச்சு தொழில் செய்து அந்த உழைப்பின் மூலமாக உழைப்பை மூலதனமாக வைத்து திருக்குடும்பத்தை காப்பாற்றினார். எவ்வாறு புனித சூசையப்பர் அன்னையாம் மரியாளுக்கும் இயேசுவுக்கும் உறுதுணையாக இருந்தாரோ அதேபோல் நம் உழைப்பால் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். நாம் செய்கின்ற தொழிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், உலகில் உள்ள தொழிலாளர்களின் உரிமைகள் மதிக்கப்படவும், உழைப்பிற்கேற்ற ஊதியம் வழங்கப்படவும், வேலையின்றி இருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கும்படியாகவும் தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். மிக பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்க நாட்டிலே தொழிலாளரின் உழைக்கும் நேரம் 8 மணி நேரம் என்று ஊர்ஜிதம் செய்யப்பட்ட நாள்தான் என்று. கம்யூனிஸ்டுகள், சோசியலிஸ்டுகள் என்று சொல்லப்படுபவர்கள் 21ஆம் நூற்றாண்டு வரை இந்த மே தினம் அப்படி ஒரு தினத்தை கொண்டாட அழைப்படுகிறார்கள். கொண்டாடி உலகம் முழுவதும் இன்னைக்கு தொழிலாளருடைய தினமாக கொண்டாடப்படுகிறது. நான் இந்த தினத்தை உழைப்பின் தினம் அப்படி அழைக்கலாம் பார்க்கிறேன். உழைப்பின் தினம், உழைப்பாளர் தினம், உழைப்பின் தினம். உழைப்புக்கு உரிய உரிமையை மரியாதையை கொடுக்கக்கூடிய தினம் என்று சொன்னால் மிகையாகும். அதாவது 1955ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் புனித சூசையப்பரை தொழிலாளரின் பாதுகாவலர் அப்படி என்று இந்த விழாவை ஏற்படுத்தியிருக்கிறார்.
சூசேப்பருக்கு 2 விழா உங்களுக்கு தெரியும். இன்னொரு விழா எப்போ? இன்னைக்கு ஒரு விழா, வேறு விழா எப்போ கொண்டாடுறோம் சூசேப்பருக்கு? மார்ச், வாயை தரங்களே, மார்ச் 19. அது என்ன விழா? சூசேப்பர் அன்னை மரியாளின் கணவர். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களினுடைய பாதுகாவலர். ஒரு விஷயம்தான் எனக்கு மிக தெளிவாக தெரிகிறது, உழைக்காமல் யாருமே உயர்வு பெற முடியாது. உழைப்பு தான் மையம். நாம் அனைவருமே உழைத்து கொண்டிருக்கிறோம். எனவே நல்ல நாளிலே சொன்ன மாதிரி சூசேப்பருடைய தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் பேதாங்கி இருக்கிற அனைவருக்காக ஜெபிக்கிறோம். சூசையப்பர், பேதா, சூசை அல்லது ஜோசப் அல்லது ஜோஸ்பேன், பலன், இப்படி என்று பலர் பேதாங்கிற்கு அனைவருக்காக. உழைக்கும் வர்க்கம் உலகம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக ஜெபிப்போம். மேல்மா சொன்ன மாதிரி உழைக்கிற தொழிலாளர்களுக்குரிய உரிமை கண்டிப்பாக கிடைக்கணும். உழைப்பினுடைய அந்த சம்பளத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நாம் சிறப்பாக இத்திருப்பலில் மன்றாடும். சில பல நேரங்களில் நாம் வாழ்கிற காலத்தில் நோவாமல் நோம்புக்கும், வேலையே செய்யக்கூடாது, ஆனால் பெரிய ஆளாயணும், அடுத்தவங்க உழைப்பை உறிஞ்சி வாழணும் அப்படின்னு இனி உலகம் ஒரு விதமான ஒரு போக்கில் நடந்து கொண்டு இருக்கிறார். அதை தான் இன்றைக்கி சிலர் நம்மளையும் கூட அதை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்படியாக சொம்பிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்போமாய் அதற்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுமோ. எல்லாமல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். அவருக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்ற சிறப்பான கருத்திற்காக நாம் ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மறித்து போன ஆரோக்கியமேரி அப்படியான இணைப்பாற்றுக்காகவும் மரிய ராஜேந்திர குணஸ்ரீ குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிப்போம். மே மாதம் வணக்க மாதம் அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதத்தில் முதல் நாள் இருக்கிறோம். நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் யாவரையும் அவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். அவனுடைய குரலுக்கு செவிமடுத்தவள் ஆகட்டும் என்று சொன்ன அந்த மரியாளை போல நம்முடைய வாழ்வும் கூட ஆண்டவருக்கு இணைந்த வாழ்வாக, இசைந்த வாழ்வாக வாழ அருள் வேண்டி பலியொப்பு கொடுப்போம். இறைவானைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் என்னும் நெறிமுறையை நீ வகுத்துள்ளீ. அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீ கட்டளையிடுவதை நாங்கள் நிறைவேற்றவும்
நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எருசலேமுக்கு சென்று திருத்துறையிடமும் உப்பரையிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். திருத்துதர்கள் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. யூதாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைப்படி விருந்து சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர்களுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களும் பவுல், பர்பா ஆகியோரிடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்பாவும் அவர்களுள் சிலர் எருசலேமுக்கு சென்று திருத்துதரிடமும் உப்பரிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையர் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். அவர்கள் வெனிசியா, சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையர்களும் திருத்துதர்களும் முப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் முப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேயர் கச்சேரலூர் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து, அவர்கள் விருந்து சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் முப்பரும் ஒன்று கூடினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. அகமகிழ்ந்து ஆண்டவர் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருத்தூதர்கள் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளையிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றனர். அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயுவின் செய்தி
அத்தியாயம் 13 இறை வசனங்கள் 54 58 முடிய. இயேசு தம் சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசுவிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் விரைவாக்கிற மதிப்பு பெறுவன என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. மோட்டார் வாகனத்தின் முடிசூடா மன்னன் என்று அழைக்கப்பட்டவர் தான் திரு ஹென்றி ஃபோர்ட். நீ பார்த்தீங்க ஃபோர்ட் கார், இன்னைக்கு நிறைய கார் இருக்குல்ல. ஹென்றி ஃபோர்டை ஒரு நபர் சந்திக்கிறார். வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்வில் முன்னேறி பார்த்து, நீங்களாம் பெரிய ஆள், உங்கள் திறமை என்ன, உங்கள் அறிவாற்றல் என்ன, எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பெலாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க என்று அந்த ஹென்றி ஃபோர்டை பற்றி இவர் ஒருத்தர் வந்து புகழ்ந்து பேசினார். சரி, பயப்படு. யார்? ஹென்றி ஃபோர்ட் சொல்கிறார், என்ன என்கிட்ட திறமை இருக்குது, என்ன என்கிட்ட அறிவு இருக்குது, உன்கிட்ட இருக்க அதே திறமையும் உன்கிட்ட இருக்க அதே அறிவு தான் என்கிட்ட இருக்கு. ஒன்று தான். விடாமுயற்சியோடு நான் உழைத்து கொண்டு இருக்கிறேன், அதனால் உயர்வு பெறுகிறேன். நீயும் உழை, விடாமுயற்சியோடு உழைத்து பார், கண்டிப்பாக உயர்வு பெறுவாய் என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, நான் மீண்டுமாக எனக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம், ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படி ஒரு தமிழ் பழமொழி சொல்லும். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒப்பிட்டவரை எல்லாம் வாயை தரங்க, பிரியாணிலாம் போடுவாங்க. அப்போ தான் இப்போ வெளியே பூசை மூஞ்சி பிரியாணி தராங்க நினைக்கிறேன். ஓகே, ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு என்ன அர்த்தம்? சாப்பிட போட்டவங்கள மறக்கக்கூடாது. ஆமாம், இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு செய்தி நான் யோசித்தேன். மனிதனுடைய இன்னைக்கு எல்லாருக்கும் வேர்வை அதிகமாக வருதுல்ல. இன்னைக்கு ரொம்ப வெயில் கொளுத்துது, பக்கத்தில் நிற்க முடியல. கப்பா, யாராவது வேர்வையை நக்கி பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறது தப்பா, ஒன்று சிரிக்கிறாங்க. வேர்வைனா இந்த வர்றது தண்ணி வரல, வந்தால் நாக்கில் பட்டால் என்ன வரும்? உப்பு கரிக்கும். உழைப்பு இந்த பூமியை ஒப்பிட்டு காக்கிறதா. நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு என்ன உங்களோட பகிர்ந்து. நீங்கள் கூட்டி கடிச்சு பாருங்களேன், உழைக்காமல் உலகத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த உலகம் இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அது உழைப்பால் மட்டுமே. பல முறை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பல சினிமாக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. 24x7 24x7 எப்படி டிவி சேனலில் நிறைய நேரங்களில் இந்த செய்திகள்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காலத்தில் இப்போது இருக்குன்னு நினைக்கிறேன் நியூஸ் சேனல்ஸ். அடிக்கடி இந்த கோயம்பேடு பக்கம் அப்படி யோசிச்சு பார்ப்பேன். 24x7 தான். சில பேர் நம்ம பங்கில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அந்த வேலைகளில் பார்க்கும்போது நைட்டு போவாங்க, 11 மணி போகிறாங்க, 10 மணி 11 மணி, விடியற்கால 8 மணி வரை 9 மணி வரை டீ மட்டும் குடிச்சிட்டு சாப்பிடாம கொள்ளாமல் அந்த வேலையை அங்கேருந்து வண்டியிலிருந்து வருகிற சரக்கெல்லாம் இறக்குறது, அதை வைக்கிறது, அதுக்கப்புறம் காலையில் 4 மணி 3 மணிக்கெலாம் வியாபாரம் செய்யுது. அது பழமாக இருந்தாலும் காயாக இருந்தாலும் அது பூவாக இருந்தாலும் பல விதங்களில் உழைக்கிறவன். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த சக்கரம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, அதுக்கு முடிவே இல்லை. அப்போ உழைப்பு உன்னதம், உழைப்பு தான் மையம். அவர் ஆண்டவர் ரொம்ப அழகாக, மிக அழகாக நீ எடுத்து வாசிங்கன்னா ரொம்ப அழகாக யோவான் தொடக்கநூல் 2:2 எடுத்து வாசிங்கன்னா, கடவுள் இந்த உலகை படைக்கிறார். நான் வேற யாரும் கோட் பண்ண விரும்பவில்லை. கடவுள் இந்த உலகை படைக்கிறார், 6 நாட்கள் படைக்கிறார், வேலை செய்கிறார்,
7ஆம் நாள் அவர் என்ன பண்ணாரா? ஓய்வெடுத்தார். சும்மா ஓய்வெடுத்தாரா? 6 நாள் அவர் கடினமாக, அவர் ஒரு உழைப்பாளி, அவர் ஒரு தொழிலாளி. அவர் தான் ஓனர், பட் இருந்தாலும் அவரே வேலை செய்யணும். ஓனர்கள் சிலது வேலை செய்ய மாட்டாங்க, மற்ற வேலை வாங்குவாங்க. ஆனால் சில ஓனர் மாதிரி இருக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரண மக்களோடு இணைந்து வேலை செய்கிற காட்சிகளினால் நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ இயேசுவே மிகப்பெரிய ஒரு இறைவனே, மிகப்பெரிய ஒரு உழைப்பாளி, ஒரு தொழிலாளி. நமக்கு அவரை விட மிக சிறந்த ஒரு முன் உதாரணம் இருக்கவே முடியாது. யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மிக அழகாய் சொல்கிறார். தந்தை என்னுள் செயலாற்றுகிறார், இன்றும் செயலாற்றுகிறார், இன்றும் செயலாற்றுகிறார். அவர் ரெஸ்ட் எடுத்திருக்கார், அவர் தூங்குறார், அவருக்கு டைம் இல்லை, இன்றும் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ அதே நான் முதல் செய்தி நான் யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு கடவுளே நமக்கு மிகப்பெரிய முன்னுதான். நான் இயேசுவை அவ்வப்போது யோசித்து பார்ப்பேன். இயேசுடைய வாழ்க்கையை தியானிக்கிற போதெல்லாம் இதெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, இன்னைக்கு நிறைய ஃபோட்டோஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்லாம் இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் மரியன்னை ரொம்ப அழகான படங்கள்லாம் போட்டிருந்தாங்க. வழக்கமாக சூசியப்பரை பார்த்தா ரொம்ப அமைதியானவர், பேசாத மாதிரி இருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தச்சு வேலை செய்கிற மாதிரி, அந்த குழந்தை இயேசு அந்த அதை கொடுக்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அன்னை மரியா அங்கே உட்காந்துருக்க மாதிரி பல படங்கள். ஒரு ஓவிய போட்டி நடத்தினாங்க மறைக்கல்வி வகுப்பில். அந்த ஆசிரியர் சொன்னாங்க, உங்களுக்கு பிடித்த புனிதர்கள். இப்போ நிறைய பேருக்கு புனிதர்லாம் பிடிக்கும். உங்களுக்கு எந்த புனிதர் பிடிக்கும்? புனிதர் அந்தோனியாரா? நீங்க அந்தோனியாரா? இப்போ எல்லாருக்கும் அந்தோனியார் தான். எனக்கு சூசியப்பர், அப்புறம் அந்தோனியார். இப்போ பிடித்த புனிதர்கள் வரையினா புனிதர் வந்து அவனிடம் நீ பிடித்த ஒரு விஷயத்தை வரைங்கன்னா என்ன சொல்வீங்க? சூசியப்பர் அந்தோனியார் என்ன வச்சிருப்பாரு கையில்? குழந்தை வச்சிருப்பார். வேற பைபிள் வச்சு வேற ஓகே பண்ணோட வச்சிருப்பார். நீங்கள் பார்க்கல, அது ஏழைகள்லாம் கொடுப்பார். நீங்கள் அதெல்லாம் வாங்க மாட்டேன், கொடுத்தா மட்டும் வாங்கிப்பாங்க நினைக்கிறேன். அவன் ஒவ்வொருவரும் அவங்க பிடிச்ச, இப்போ அன்னை தெரேசானா ஒரு ஏழைக்கு உதவி செய்கிற மாதிரி, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு பிடித்த புனிதர்களும் நீங்கள் கற்றுக்கொண்டு அந்த பிடித்த விஷயத்தை நீங்கள் வரையணும்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து இப்போ பிரான்ஸ் அசிஸ்டியானா இயற்கை விரும்பி ஒரு மரம் வரைஞ்சா பிடிக்கும். அல்லது நான் சொன்ன அந்தோனியார் ஒரு மண், வேறு எந்த அன்னை தெரேசா ஒரு பாதங்களை நோயாளியுடைய காலை கழுவது, அந்த புண்ணுக்கு மருந்து, இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஏதோ நான் வரையலாம் சொன்னேன். ஒரு பையன் ஒரு வேர்வை துளியை மாதிரி தான், வேர்வை துளி வர்றான். டீச்சர் போய் கேட்குறான், என்ன இது யாருடைய வேர்வை துளி? டீச்சர் புரியவே இல்லை, யாருடைய வேர்வை துளி? அவன் சொன்னான், புனித சூசேப்புடைய வேர்வை துளி. டீச்சருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன வேர்வை துளி? அப்போ அவன் சொல்கிறான், புனித சூசேப்பருடைய உழைப்பினுடைய வேர்வை துளி, அன்னை மரியாதையும் குழந்தை இயேசுவையும் காப்பதற்காக மேற்கொண்ட தியாகத்தினுடைய துளி, இறை சித்தத்திற்கு அவர் பணிந்து இறை திட்டத்திற்கு இணைந்து அர்ப்பணமாக வாழ்ந்ததற்குரிய வேர்வை துளி அப்படின்னு சொன்னானாம். நீங்கள் நானுக்குள்ள நினைக்கலாம், ஏன் இன்னைக்கு திரு அவை வந்து சூசையப்பரை இந்த தொழிலாளர்களின் பாதுகாவலாக கொண்டு இருக்கிறார். உழைப்பு, நான் ஒரு 5 எடுத்துக்கிறேன். உழைப்பு சாபம் இப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம், அந்த ஏதோம் தோட்டத்தில் அந்த ஆதி பெற்றோர்கள், தொடக்க பெற்றோர்கள் செய்த தவறு, கடவுள் கோபம் கொள்கிறார், அந்த ஏதோம் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ அவர் சொல்வா, நீ என்ன பண்ணுமா? என்ன சொன்னார் வசனம்? நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபற்றி உழைத்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டார். சில பேருக்கு உழைப்புறதே பெரிய கஷ்டம். இன்னைக்கு வந்து முடியாது, என்ன முடியாது, எல்லாரும் ஐடி வந்து அந்த வேலை சொகுசு ஏசியில் பெரிய பில்டிங்கில் வேலை செய்யணும், ஒயிட் காலர் ஜாப். நான் இங்கே இருக்கிற நிறைய பேர் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். நன்மை வாங்கும்போது பார்த்து நான் மகிழ்ந்த காலங்கள் உண்டு. நம்ம பங்கில் அந்த கடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடினமாக இருக்கும். நான் பெருமையாக சொல்கிறேன். இந்த இடத்துல கைகள்லாம் நிறைய ஆண்களுடைய கைகள்லாம் பார்த்தா பெண்களும் தான் கடினமாக இருக்கும், அப்படியே காய்ச்சி. சாதாரண ஒரு வேலை தான், ஆனால் அவர்களுடைய உழைப்பு நீங்கள் செய்யுங்க. பெரிய அவங்களாம் போய் ஐடி வேலை செய்கிறாங்களா, இல்லை பெரிய ஏர் கூலர், ஏசி இந்த இருக்கிற ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்களா? சாதாரண வேலைக்கு நான் சொன்ன மாதிரி கோயம்பேடாக இருக்கலாம், ஒரு காயலாங்கடையாக இருக்கலாம்,
ஆனா அந்த உழைப்பு சாபமாக அல்ல. சில பேருக்கு சாபம். நான் இந்த பக்கம் பார்க்கிறேன். உழைப்பு ஒரு மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய ஒரு கொடை. அவதான் நீங்க பார்த்தீங்கன்னா இயேசுவை நான் சொன்ன மாதிரி எங்கிருந்து தச்சன் மகன், ஆனால் பார்த்தீங்கன்னா 24x7 போயிட்டே இருந்தார், வேலை செஞ்சுட்டே இருந்தார், நடந்துகிட்டே இருந்தார், நோயாளிகளை சந்தித்து குணமாக்கினார், பேய் பிசாசில ஓட்டினார், சாப்பிட்டு தூங்கி கொண்டிருக்கவில்லை. இது எங்கிருந்து வந்தது அப்படின்னா தன் தந்தை சூசையப்பரிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டது. 30 ஆண்டுகள் அவர் பார்க்கிறார் தன் தந்தை செய்த அற்புதமான வேலை. அவரோட தச்சுத்தூள் தானே. நீங்கள் நிறைய பேர் சொல்கிறான், என்ன வேலை இது? என் பையன் இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறான், என் பையன் டிசிஎஸில் வேலை செய்கிறான், என் பையன் அங்கே ஃபாரின்ல இருக்கான், எங்கள் பொண்ணு இங்கே வேலை செய்கிறான். எவ்வளோ சம்பளம்? 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய் அப்படி செஞ்சால் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதனால் இந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்க வேலையை நீங்கள் மட்டமாக நினைக்கலாமா? மற்ற வேலைகளை இன்றைக்கி நம்ம ஒரு மாதிரி ஒரு லுக் டவுன் சொல்கிறோம் இங்கிலீஷில். நம்ம அதெல்லாம் ஐயோ அந்த வேலைலாம். நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற நிறைய பேர் சாதாரண வேலைகளை செய்து இந்த குடும்பத்தை முன்னேற்றி இன்னைக்கு வீடு கட்டி பிள்ளைகளை படிக்க வைத்து எங்கேயோ ஒரு நிலைக்கு போகிறான். அந்த வேர்வை இது ஒரு தாழ்ந்த வேலை, இந்த வேலை ஒரு என்னுடைய கௌரவத்துக்கு குறைந்த வேலை என்று நினைக்கவில்லை. சூசைப்பாங்க தச்சு தொழில் ஒரு சமூகத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் செய்ய வேலை, பெரிய இல்லை, படிப்பாளி இல்லை. ஆனால் பாருங்கன்னா அவருடைய மகன் அவ்வளோ ஒரு ஞானம் மிக்கவராக இருந்தார். வசனம் மிக அழகாய் சொல்கிறது. இப்போ இன்னைக்கு நான் கூட யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்வு தொழில் உழைப்பு நான் சொன்ன இல்லை, அது இல்லாமல் வாழவே முடியாது சொல்லியிருக்கேன். அப்போ இன்னைக்கு ஆண்டவனை உழைத்திருக்கிறார், அவர் மகன் இயேசு கிறிஸ்து உழைத்திருக்கிறார், அவரை வளர்த்தெடுத்த சூசை தந்தை உழைத்திருக்கிறார், அவரை பெற்றெடுத்த அன்னை மரியாள் உழைத்தால், திரு குடும்பம் உழைப்பால் உயர்ந்தது. சோம்பி திரியில அடுத்தோட கை நீட்டி யோசியில வாழல. அப்போ இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள முதல் பாடம், நான் நிறைய பேரை அடிக்க சொல்லுவேன், உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும். உழைப்பு மட்டும்தான் நம்முடைய மூலதனம். முன்னோர்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயம் நாம் செய்கிற வேலை சாதாரண வேலையாக இருக்கலாம், அடுத்தவங்க செய்கிற அவங்க பெரிய வேலை செய்கிறவங்க ஐடியில் வேலை செஞ்சால் தான் பெரிய விஷயம் இருந்துச்சுன்னா அவுட்டு. 1 லட்சம் சம்பாதிச்சா தான் பெரிய விஷயம். அதுக்கு அஃப்கோர்ஸ் நமக்கு பணம் தேவையில்லை. அதனால் மற்ற வேலைகளை நம்ம மட்டமாக இன்னைக்கு பாருங்கள், படிப்பு எனக்கு கோமாக வரும். டாக்டரு, இன்ஜினியரு, வக்கீலு, இதுதான் பெரிய படிப்பா? அதை விட படிப்பே இல்லையா? எவ்வளோ கொட்டி கிடக்கிறது. இன்னும் கூட நம்ம ஆளுங்க அதே பிடிச்சிக்கிட்டு எத்தனை பேர் செத்து போகிறான். மார்க் எடுக்கலாம், மார்க் எடுக்கல, நீட்டப்படி அதைப்படி ஜெய் படி அதைப்படி என்று நசுக்கி பிள்ளைங்களுடைய வாழ்வை தொலைத்து போகிறோம். அப்போ எனக்கு வாழ்க்கை பரவி கிடக்குது. எந்த ஃபீல்டு எடுக்கணும் தெரியாமல் எனக்கு நிறைய பேர் டாக்டர் ஆனால் மட்டும்தானா, வேறு டாக்டருக்கு மருந்தே கொடுக்க தெரியல, மருத்துவம் பார்க்க தெரியல, ஏன்னா சும்மா காசு கொடுத்து மார்க் வாங்கிட்டு போயிட்டான். அப்போ எனக்கு என்ன வாழ்க்கை? அப்போ நான் யோசிக்கும் போது இன்றைக்கி 2ஆவது விஷயம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சூசையப்பரும் இயேசுவும் அடுத்துடைய தொழிலை நம்ம மட்டமாக எந்த தொழில் செஞ்சாலும் அது உழைப்பு, அது உன்னதம், அது மேன்மை. 3ஆவது விஷயம், உழைப்பாளர்களுக்குரிய உரிமையை நாம் கண்டிப்பாக அவங்கள மதிக்கணும். அவங்க யாராக இருந்தாலும் சரி. என் சமையலம்மா கூட நான் எப்போயுமே அவங்களுக்கு பெருமையாக, ஏன்னா என்னை 3 வேளை சாப்பாடு போட்டு என் கோயிலை பெருக்கி இந்த கோயிலை சுத்தமாக வச்சு அவங்க தான். அப்பாங்களேன் அவங்க சாதாரண ஆள் அப்படின்னு நம்ம ஒரு மட்டம் வச்சு அந்த கோயில் ஆறிடும், கக்கூஸ் பக்கம் போகவே முடியாது, கம்படிக்கும். அப்போது ஒவ்வொருவருமே அவரவர் பணிகளை திறம்பட செய்கிற போது தான் அந்த இடம் சுத்தமாக இருக்கிறது, அது நமக்கு பயனுள்ளதாகும். அந்த மாதிரி எனக்கு நம்ம ஒவ்வொரு நீங்கள் பெண்களை நிறைய சொல்லலாம். நீங்கள்லாம் செய்யாத வேலையாக காலை 5 மணிக்கு எழுந்து நைட் 11 மணிக்கும் செய்து கொண்டே இருக்கிறீங்க ஒர்க்க காலைக்கு நீங்கள்லாம். ஆனால் அதற்குரிய பலன் உங்களை யாரும் மகிழ வைத்து உங்களை கொண்டாடுறது கிடையாது. துணி துவைக்கணும், சோறு ஆக்கணும், வீட்டை பெருக்கணும், அதை பண்ணணும், குழந்தைய பார்த்தணும், சோறு கட்டணும், திருப்பி மற்ற இதெல்லாம் நீங்கள் பழகிக்கால குடும்பத்துக்காக. இதெல்லாம் பெற்றோர்கள் இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி சோம்பேறியான உலகத்தில் வாழவே, காம்படிட்டிவ் வேர்ல்ட், இன்றைக்கி ஒரு போட்டி நிறைந்த ஒரு உலகம். அப்போ இந்த உலகில் நாம் போராடி தான் ஜெபிக்கணும். அப்போ இன்றைக்கி நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர்கள் மாதிரியான இந்த சூசையப்பர், அன்னை மரியாள், ஆண்டவர் எல்லாம் இந்த நாள் நமக்கு தருகிற மிகப்பெரிய பான். யார் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால், யார் சாதனை செய்திருக்கிறார் என்றால் உழைத்தவர்கள் மட்டும்தான். உழைப்பவர்கள் மட்டும்தான். நிறைய பேர் ஃபேஸ்புக்கெலாம் சொல்கிறாங்க, இன்றைக்கி உழைப்பால்
எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு போகணும் நிறைய பேர் இருக்கான். எனவே இந்த நல்ல நாளிலே நான் நினைக்கிறேன் சூசையப்பர் நமக்கு தருகிற மிகப்பெரிய அதிகம் பேசாதவர், ஆர்ப்பாட்டம் இல்லாதவர், அமைதியானவர், இறை திட்டத்திற்கு பணிந்தவர், கொடுக்கப்பட்ட சூசி தன்னுடைய மகன் வளர்ப்பு தந்தை பொறுப்போடு பார்த்தவர், தனக்கு கொடுக்கப்பட்ட அன்னை மரியாளை தன்னுடைய ஊதியத்தால் தாங்கியவர், திருக்குடும்பத்தை வழி நடத்தி அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புனிதனுடைய விழாவை கொண்டாட நாமும் அவருடைய வழியை பின்பற்றி வாழ அருள் வேண்டும். எழுந்து நிற்போம். புனித சூசையப்பிடம் நம்முடைய விண்ணப்பங்களையும் தேவைகளையும் மன்றாட்டு வழியாக எடுத்துரைப்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன் உழைப்பில் நிலைத்திரு. நொடி பொழுதில் ஏழையரை திடீரென்று செல்வராய் மாற்றுவது ஆண்டவரின் பார்வையில் எளிதானது என்று சொன்ன எம் இறைவா, புனித சூசையப்பர் தன் உழைப்பில் சிறந்து விளங்கியது போல உழைப்பாளராகிய நாங்களும் எங்கள் உழைப்பில் நிலைத்திருக்கவும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவும் அதிசய மணல் மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பது அறிவித்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள் என்று சொன்ன எம் அன்பு இறைவா, திருச்சபையின் மக்கள் அனைவரும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர தேவையான ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் அளிக்குமாறு எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது பணியில் சிறந்து உழைக்கவும் உமது அன்பின் வழி நடத்த வேண்டுமென்று அதிசய மணல் மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள் என்று சொன்ன அன்பு இறைவா, அனைத்து சேனையர்களும் அன்னை மரியாள் விட்டு சென்ற பணியை சிறம்பட செய்யவும் தங்கள் அழைப்பில் நிலைத்திருக்கவும் தங்களை புனிதமாக்கி கொண்டு பிறரை புனிதமாக்க உழைத்திட வரம் வேண்டி உழைப்பாளர் தினமாகிய இன்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். திருப்பாடல் 127 இறைவசனம் 1 இப்படி ஆசிக்கிறது: ஆண்டவருக்கு அஞ்சி அவ்வழியில் நடப்போர் அனைவரும் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பலனை நீ உண்பீர். நீ பேறு பெற்றவர், உமக்கு நலம் உண்டாகும். அன்பாண்டவர, உழைப்பாளர்கள் தினத்தை என்று நினைவு கூறுகிற வேளையில் நிறைய மிகப்பெரிய ஒரு உழைப்பாளியாய் எங்களுக்கெல்லாம் முழுதனமாக வாழ்ந்திருக்கிறேன். நீ தேர்ந்தெடுத்த உம்முடைய மகனுக்கு வளர்ப்பு தந்தையாய் தேர்ந்தெடுத்த பொழுது யோசேப்பு அவரை பாதுகாவலாய் கொடுத்திருக்கிற இந்த வேளையில் அவருடைய வாழ்க்கை முறையை நாங்களும் பின்பற்றி பொறுப்புணர்வோடு கடமை உணர்வோடு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் உழைப்பால் உயர்வு பெற எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல்.
நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த மாலை நன்றுபடி இல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாக இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வருகிற எங்கள் காணிக்கைகளை எல்லாம் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள்புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாளுக்கு கணவராக தந்தருளினேன். தூய ஆவி நிழட்டதான் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போலிருந்து காப்பாற்றும் முன் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளன அவரை உமது குடும்பத்தின் தலைவராக ஏற்படுத்தினேன். கிறிஸ்து வழியாக மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள் ஆற்றல்களும் செராம்பின்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றனர். அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. நிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் மூன்று ஆகவே அப்படி ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அவதை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி நம்முடைய சூழல்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாம், அனைவரும் எதிர்ந்து பெற்று பருகுங்கள். இரண்டின் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும்
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண என்று வாக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்குகளையும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வென்றாலும் ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸின் பேராய ஜார்ஜ் எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடம். இந்த புதிய நாளுக்காக இந்த மாதத்துடைய மே மாதத்துடைய முதல் நாளை நாம் காணக்கூடிய வாய்ப்பை தந்து இந்த காலை முதல் இந்த நேரம் வரை அப்படி அற்புத கரம் நம்முடன் இருந்து நம்மை வழிநடத்துவதற்காக நன்றி கூறுவோம். இன்று பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகத்த அத்தனை பேருக்காக, ஜெபவுதவிகள் கேட்ட யாவருக்காக, பலவிதமான உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காக, இதோ இந்த திருப்பலியிலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்க நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தின் வாஞ்சிகளுக்காக, புனித சூசேப்பரின் பெயர்தாங்கி இருக்கிற யாவருக்காக, உழைக்கிற வர்க்கத்தைச் சேர்ந்த அனைவருக்காக சிறப்பாக என்றார். உயிர் தேடுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரன் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஈற்றெழுமின் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான பிரதிமிக்க மரியாள், ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரும் தொழிலாளர்களின் பாதுகாவலுமாகிய புனித யோசேப்பு, அவருடைய வங்கியின் பாதுகாவலர் புனித அந்தோனியார், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தேவ சகாயம், இவ்வுலகிலே நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பித்த அற்புத ஜெபத்தை நாம் கரங்களை விரித்து கண்களை மூடி ஜெபிப்போம். விண்ணோடு இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து நன்றிகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிழமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிற அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதருக்கு முடிந்தவரை எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரை உடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாச நம்பிக்கை கண்ணோக்கி பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும் நிம்மதியும் ஒற்றுமையும் சமாதானத்தை, நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பை, சுகத்தையும் நலத்தையும் தந்துள்ள திருவிழம் கொள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே சகிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிருள்ள இறைவனை, திருமகனை, தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பார் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவர் இந்த பொழுதுமிக்க உடலால் மத்தத்தாலும் என்னுடைய எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்துகளை விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளை கருத்துணிக்க செய்துள்ளோம். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சமம். உழைக்க வேண்டும், உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும் என்பதற்கு முன் உதாரணம் காட்டியவர். வலிமையும் சக்தியும் தருகிறார், விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோம்.
ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். இந்த நற்கருணை மீண்டுமாக சிறு பிள்ளைகள் முதல்ல பெண்கள், அதைத் தொடர்ந்து ஆண்கள் வரிசையாக வந்து நற்கருணை பெற்றுக் கொள்ளுங்கள். கடைசி ஜெபம் ஜெபிக்கப்படும். அதுபோல் ஒரு 5 நிமிடம் நற்கருணை ஆராதனை. அதைத் தொடர்ந்து நம்ம புதிதாக ஒரு சுருவம் ஒரு குடும்பம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது கிறிஸ்துவின் சகாய அன்னை. அந்த அன்னையினுடைய திருவுருவத்தை நாம் மந்திரிப்போம். அதுக்கு பிற்பாடு வெளியிலே செல்வோம். நம்ம சூசியப்படிய தேர்வு நடைபெறும். அது கடைசியாக உங்களுக்கு இந்த நாளை சிறப்பிக்கிற அதிசய மனன் மாதா பிரசிடத்தை உங்களுக்கு உணவளிப்பார். இதுதான் இன்றைய நாளுடைய வழிபாடு. இப்போது கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணகவிருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையறாது பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. முழங்கால் படியிடுவோம்.
அருமையான இந்த புதிய மாதம் மே மாதத்தின் முதல் நாள், வணக்க மாதம், அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். இந்த மே மாதத்தின் முதல் நாள் பிரதர் சூசை தந்தை தொழிலாளர்களின் பாதுகாவலாக கொடுக்கப்பட்ட தொழிலாளர்களின் தினம். இப்படி பல சிறப்பம்சங்களை கொண்ட இந்த நாள், இந்த மாதம், இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாம் இப்படியாக அவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கடந்த ஏப்ரல் மாதம் 30 நாட்கள் அவர் நமக்கு கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களுக்காக, அவரது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்தவும். இதோ இந்த புதிய மாதம், மே மாதத்தை அவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்திலிருந்து நாம் துவங்குகிறோம். ஆண்டவரே, எங்களோடு இருந்து இந்த மாதம் முழுவதுமாய் எங்களை தடுத்து ஆட்கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களுடன் இருந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன் என்ற பாடலை பாடி மகிழ்ந்து ஆண்டவரை ஸ்துதிப்போம். கரங்களை தட்டலாம். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன், புகழ்ச்சிக்கும் உரிய ஆண்டவர் முன்பாக குழுமி இருக்கிறோம். இந்த நாளுடைய மைய செய்தியை நம்முடைய உள்ளங்களிலே இருத்தி சிந்தித்து அதன்படி வாழ அருள் வேண்டுமோ. அன்னை மரியாள் கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு அருள்மிக பெற்றவர் என்று சொன்னபோது அன்னை மரியாள் அந்த வார்த்தையை கேட்டு தயங்கினார்.
அஞ்சினார் என்று வசனம் சொல்லுது. இது எங்கனமாகும் என்று கேள்வி கேட்கிறார். ஆனால் ஆண்டவருடைய திரு சுத்தத்தை உணர்ந்து கொண்ட பிற்பாடு ஆகட்டும் என்று சொல்லி தூய ஆவியினால் இயேசுவை தன் திருவயிற்றிலே தாங்கியவள். அவளை பெற்றெடுக்க அவள் பட்ட பாடுகள், பெற்றெடுத்த பிற்பாடு ஏற்பட்ட எத்தனை அலைகழிப்புகள், பலவிதமான கஷ்டங்களை துன்பங்களை கூட அவள் கடந்து வந்த போது கூட தன் மகனுக்கு மிக சிறந்த ஒரு தாயா, சூசேப்பருக்கு உகந்த ஒரு மனைவியாக, திருக்குடும்பத்தினுடைய பொறுப்பு மிக்க ஒரு தாயாக அவள் வாழ்ந்து வழிகாட்டி இன்றளவு நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறார். திருமணம் நிச்சயிக்கப்பட்டுதான் கனவில் எச்சரிக்கப்படுகிறார். இந்த பெண்ணை விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிற போது கனவில் எச்சரிக்கப்பட்டு அன்னை மரியாதை ஏற்றுக்கொண்டார் என்று மத்தேயுவிலே வாசிக்கிறோம். அன்று முதல் குழந்தை இயேசு பிறக்கிற வரை அந்த பிறப்பெடுக்கிற படிவங்களிலே பல கஷ்டங்கள். குழந்தை பிறந்த பிற்பாடு எத்தனை இடங்களுக்கு அவர் நசரத்துக்கு போ, எகிப்துக்கு போ என்றெல்லாம் பலவிதமாக துரத்தப்படுகிறார், அணைக்கழிக்கப்படுகிறார். ஆனால் சோர்ந்து போகவில்லை. 30 ஆண்டுகள் இந்த இயேசுவினை மிகப்பெரிய ஒரு வளர்ப்பு தந்தையாக, மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக, மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இயேசுவுக்கு யார் இருந்தார் என்றால் கண்டிப்பாக சூசை தந்தை இருந்திருக்கிறார். அன்னை மரியாள் அவள் மிக சிறந்த ஒரு கணவனாக, திருக்குடும்பத்தினுடைய தலைவராக இருந்த அந்த குடும்பத்திற்காக ஓயாது உழைத்து உழைப்பினுடைய மேன்மையை அந்த குடும்பத்திற்கு எடுத்து சொல்லி தன் மகனுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் சூசை தந்தை. அதனால் மீண்டும் நான் சொல்றேன், இயேசு நீ பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் இருந்து 12 வயதிலிருந்து வசனம் சொல்கிறது. அவர் சும்மாவே இல்லை, அந்த ஆலயத்தில் சென்று போதிக்கிறார். நான் சொன்ன மாதிரி தன் தந்தையோடு இருந்து வேலை செய்கிறார். அந்த இறைப்பணியை, இறையாட்சியை அவர் அறிவித்த போது அந்த 3 ஆண்டுகள் அவர் செய்த வேலைகள், அவருடைய ஓயாத உழைப்பு 2000 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு கூட இன்னும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர் எவ்வளவு உழைத்திருப்பார். சில பேருக்கு 24 மணி நேரம் போதல் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வேலை, பிஸியா இருக்கும், டைமே இல்லை அப்படின்னு சொல்ற மனிதர்கள்லாம் எனக்கு இருக்காங்க. ஆனால் அந்த 24 மணி நேரங்களை சொம்பி தெரியாமல் சாப்பிட்டு விட்டு ஏதோ கதை பேசி கட்டுக்கதைகள் பேசி வீணாக வாழ்வை வீணடிக்காத ஒரு மாபெரன். அதான் பார்த்தீங்கன்னா அந்த சீடர்களும் கூட அதை தொடர்ச்சி நீங்க பார்த்தீங்கன்னா பல இடங்கள், பவுலடிகளாரெல்லாம் பல மைல்கள், எத்தனையோ மைல்கள், எத்தனையோ தூரங்கள், 1000 மைல்கள்லாம் தாண்டி சென்று நற்செய்தி அறிவித்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. கடல்களை தாண்டி வந்த புனிதர்கள் நம்முடைய அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள். அப்ப எங்கிருந்து இவங்க கற்றுக்கொண்டார்கள்? அதற்கெல்லாம் காரணம் இயேசு. அந்த 3 ஆண்டுகள் இங்கே நீங்களும் நானும் கூட அப்படி வளர்ந்திருக்கோம் என்றால் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பெற்றோருடைய முன்னோர்கள், அவருடைய உழைப்பு. அவர் கடினமாக விவசாயம் பண்ணியிருக்கலாம், கிராமத்தில் இருந்திருக்கலாம், சாதாரண ஒரு வேலை செஞ்சிருக்கலாம். ஆனால் வேலை நம்முடைய பெற்றோர்கள், அவருடைய வாழ்வு, என் பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள், அதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்வு உயர்கிறது. நம்ம எங்கேயோ இருந்த நிலையிலிருந்து இன்னைக்கு எங்கேயோ ஒரு நிலைக்கு சென்று கொண்டு இருக்கிறோம். அடுத்தனுடைய வயிற்றில் அடித்தல்ல, அடுத்தனுடைய உழைப்பை உறிஞ்சி அழிக்கிற கூட்டம் அல்ல, ஏமாற்றுகிற கூட்டம் அல்ல, லஞ்சம் வாங்கி அடுத்தனுடைய வயிற்றில் அந்த சாபக்கேடான ஒரு வாழ்க்கை வாழுவது நாம் அல்ல. மாறாக நம்முடைய உழைப்பு, நம் மீண்டும் சொல்ல அனைவருமே அதான் உழைத்து கொண்டிருக்கும். உழைப்பால் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கும். எனவே மீண்டும் ஒரு முழங்கால் படியிட்டு நீங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நாம் கற்றுத்தர வேண்டிய பாடம், பிள்ளைகளுக்கெல்லாம் உழைக்கணும், அவர்கள் கடமைகளை சரிவர செய்யணும். இப்போ இன்னைக்கு மோகம், செல்போன் மோகம், டிவி மோகம், கிரிக்கெட் மோகம் என்று நம்ம பல மோகங்களுக்கு அடிமையாயிட்டோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலை செய்யக்கூடாது, அடுத்த எவ்வளோ சீக்கிரம் பணக்காரணும், ஏமாற்றி வாழணும், கொள்ளை அடிக்கணும், லஞ்சம் வாங்கணும் என்று இன்றைக்கி பல விதமான தவறான வாழ்க்கை பாடத்தை இந்த உலகம் காட்டி கொண்டு இருக்கிறது. அதனால் நிறைய பேர் ஏமாந்து போய் இன்றைக்கி வாழ்வை தொலைத்து போகிறாங்க. நோய் நொடிகள் இன்றைக்கி அதிகமாயிடுச்சு, பேராசைகள் இன்றைக்கி பெருகி போச்சு, இருப்பதில் திருப்தி இல்லை, நிறைவில்லை.
இன்னைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற மனிதர்கள் காட்டுகிற பாடம் உழைப்பு உழைப்பு உழைப்பு. சில நேரங்கள் நான் பார்ப்பது அவங்க உடுத்துகிற உடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கா, சாதாரண ஒரு உடை, ஆனால் அது அப்படி உழைப்பில் இருக்கும். அந்த காஞ்சி போன அழுக்காக இருக்கும் சில உடைகள்லாம். அதை பற்றி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. ஆனால் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், பிள்ளைகள் உயர்வான நிலைக்கு போகணும் என்று இன்றும் எத்தனையோ பெற்றோர்கள் தங்களை கரைத்து கொண்டு இருக்கிறாங்க. எனவே நான் நினைக்கிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டிய மிகப்பெரிய பாடம் உழைப்பு மட்டும்தான். உழைப்பால் மட்டும்தான் உயர்வு. சும்மா பேசிக்கிட்டு சோம்பேறித்தனமாக, நான் சொன்ன மாதிரி இந்த ஒயிட் காலர் ஜாப், ஏசியில் வேலை செய்யணும், பெரிய கம்பெனி இப்போ நல்லது தான், அதெல்லாம் போகக்கூடாது சொல்ல. ஆனால் அது மட்டும்தான் அப்படி இல்லாமல் நம்முடைய படிநிலை ஒவ்வொரு நிலையிலும் நாம் உழைப்பினுடைய மேன்மை உணர்ந்து கொண்டு வாழ் அருள் வேண்டும். உழைக்கும் வர்க்கத்திற்காக நாம் ஜெபிக்கணும். இன்றைக்கி நம்ம கண் முன்பாக இருக்கிற ஹீரோக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நாம் நினைக்கிற எம்எஸ் தோனியோ, நாம் நினைக்கிற விஜய் தளபதி தலை அப்படிலாம் நினச்சிங்கன்னா அவுட்டு. அவங்களும் உழைக்கிறாங்க. அதை விட எத்தனையோ மனிதர்கள் இன்று உழைக்கிறார்கள், பம்பரம் போல உழைக்கிறார்கள், சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். அழகாய் சொல்றாங்க, தேனீக்கும் கொசுவுக்கும் உள்ள வேறுபாடு, ரெண்டுமே உழைக்கிறது. ஆனால் தேனீக்கள் உழைத்து தேனை சேகரிக்கிறார், கொசுக்கள் உழைத்து நோயை இந்த உலகிலே பரப்புகிறது. நம்முடைய உழைப்பு எப்படியாக இருக்கிறது? தேனீக்களை போல தேனை சேகரிக்கிற போல நம்முடைய உழைப்பு பயனுள்ளதாக இருக்கணும். நாம் மற்றவருக்கு ஒரு பாடமாக அமைகிறோம். நாம் மற்றவருக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக மாற அருள் வேண்டி மாண்பு விதத்தை பாடி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருவாடி நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம்.
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பலத்த ஒரு கரவொலி கொடுத்து சூசேப்பருடைய விழா வாழ்த்துக்கள். சூசேப்பர் தான் அங்கே நிறைய பேருக்கு அவன் சூசேப்பர், ஜோசப், பலன், ஜோஸ்பின், மேரி அப்படின்னு நிறைய பேருக்கு அனைவருக்கும் நம்முடைய விழா வாழ்த்துக்கள். மீண்டுமாக உழைக்கும் வர்க்கம் இருக்கிற அத்தனை பேருமே உழைப்பாளி தான். ஏதோ ஒரு விதத்தில் வீட்டில் நான் சொன்ன மாதிரி சமையல் வேலை செஞ்சாலும், துணி துவைக்கிற வேலை செஞ்சாலும், வீட்டை பெருக்கினாலும், அல்லது வேலையை சென்று பல விதமான வியாபாரங்கள் தொழில்கள் பண்ணுற ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிற பல பேர் இருக்கீங்க. அத்தனை பேர் ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். நம்முடைய உழைப்பால் நாம் உயர்ந்து கொண்டிருக்கிறோம். புனித சூசி இப்படி அருள்க நமக்கு எப்போதும் துணையாக இருக்கும்படியாம் என்றார். சொன்ன மாதிரி இந்த மே மாதம் வணக்க மாதம் உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த முதல் நாளை துவங்குது. இந்த 30 நாட்கள் 31 நாட்களும் நாம் திட்டமிட்டபடி வெளியில் நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளும் மாலையில் 6 மணிக்கு அலங்கரிக்கப்பட்ட அன்னையுடைய திருவுருவத்து முன்பாக நம்முடைய பிரசரிங்க சிவ அழகான ஜெபமாலையை செய்து பாடல்களை பாடி அந்த அன்னையை பற்றி பறைசாற்றி கருத்துக்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். முதல் நாளாக இன்று அதிசய மணல் மாதா அதனுடைய பிரசித்தி சென்று மிக அற்புதமாக அவ்வளோ சீக்கிரம் வந்து அனைத்து காரியம் முன்னின்று செய்து இந்த வழிபாடை இன்று ரொம்ப அழகாக துவங்கி வைத்து அதிசய மணல் மாதா பற்றி ஒரு முன்னுரை கூட அவங்க அழகாக கொடுத்திருக்கிறார்கள். அப்படியே குழுவினருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அவங்க ரொம்ப பெருமனசு பண்ணி நான் சொல்லவே இல்லை, பட் இருந்தாலும் எவ்வளோ பேர் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க சொன்னேன். எல்லாருக்கும் பிரியாணி ரெடி பண்ணியிருக்காங்க. இருக்கிறவங்க அனைவரும் வாங்கிட்டு மீதி இருந்தால் எடுத்து செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாக அது மாதிரி இன்றைக்கி மாதா உங்களுக்கு இந்த மாதாவை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆனும். கிறிஸ்துவின் சகாய அன்னை. எல்லா மாதம் ஒரே மாதம் தான். ஒவ்வொரு புனிதர்களும் அந்த மாதாவுடைய பரிச்சயம் தான். இந்த மாதாவை யார் உருவாக்கலாம் தெரியுமா? எந்த புனிதர்? கிறிஸ்துவின் சகாய அன்னை. சகாய அன்னை வேற, இடைவிடா சகாயத்தாய் வேற. அது பார்த்துருப்பீங்களே, அவங்க வச்சுருப்பாங்க, செருப்புலாம் தொங்கும், பெருசாக இருக்கும் படம். இந்த சுருவம் யார்? எந்த புனிதர்? வெரி குட், கை தட்டுங்க. பலத்த ஒரு கரவொலி கொடுங்க. ஜான் போஸ்கோ எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு புனிதர். அதில் நான் அவர் நிறைய படிச்சிருக்கேன் புத்தகம். அவர் சிறு பையனாக இருந்தபோது அவங்க அம்மா மாதா பக்தியை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அப்போ திருந்து அவர் கனவுலாம் நிறைய காண்பாராம். அப்போ அவர் குருமடத்தை சேர்ந்து குருவாகிறார். குருவான பிற்பாடு பணியை செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ அன்னை மரியாளுக்கு நிறைய பலவிதமான கடினமான ஒரு சாமியார் இருக்கும்போது எவ்வளோ கடினமான சூழல்கள் இருக்குல்ல. அப்போ மாதாட்டை வேண்டுவாராம். மாதாவிற்கு காட்சி கொடுத்து இப்படி ஒரு மாதா, அதற்கு இந்த மாதா இல்லை, கிறிஸ்துவின் சகாய அன்னை, சகாயம் செய்பவள் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அன்னையை அவர் உருவகிக்கிறார், வரைகிறார். அப்படிதான் பார்த்தீங்கன்னா புனித ஜான் போஸ்கோ வழியாக அவருடைய சபை இன்னைக்கு உலகம் முழுவதும் 24ஆம் ஒவ்வொரு 24ஆம் தேதியும் எப்படி செவ்வாய்க்கிழமை அந்தோனியார், புதன்கிழமை சூசேப்பர், வியாழக்கிழமை குழந்தை இயேசு, வெள்ளிக்கிழமை இருதய ஆண்டு மாதிரி ஒவ்வொரு 24ஆம் தேதியும் எனக்கு இங்கே சென்னையில் இருக்கிற பிராட்வே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஒரு காலத்தில் நான் சிறுபையனாக இருந்த போதெல்லாம் 24 மிஸ்ஸே பண்ண முடியாது. அப்படி நம்ம அந்தோனியார் கோயிலுக்கு மாதிரி அவ்வளோ கூட்டம் இருக்கும். அவ்வளோ ஒரு வல்லமை மிகுந்த எனக்கு நிறைய விஷயம் சொல்லும். பட் இன்றைக்கி நேரத்தை கருத்தை நான் குறைத்துக் கொள்கிறேன். நான் அழைத்தல் வாழ்வை பெற்றதே கூட சகாயனுடைய திருப்பாதத்தை அங்கே போய் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது தான் எனக்கு இந்த அழைத்தல் வாழ்வின் அப்படி சாமியாராக போகணும் என்ற ஒரு உந்து சக்தி எனக்கு கிடைத்தது. அப்போ ஒரே சின்ன நிகழ்ச்சி சொல்லி நான் இதை முடிக்கிறேன். இந்த சகாய அன்னை ஜான் போஸ்கோ தன்னுடைய சபையை துவங்கும் போது யாருக்காக தொடங்கினா இந்த தெருவோர சிறுவர்கள். இந்த பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் அம்மா அப்பா இல்லாமல் ரொம்ப கெட்டு போய் சிகரெட் பிடிக்கிறது, கெட்ட பழக்கங்களுக்கு ஆளான பிள்ளைகளை எல்லாம் ஒன்று சேர்க்கிறார். அவர்களை எல்லாம் சேர்த்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எப்படி அன்பு இல்லைங்கள் சொன்ன மாதிரி அப்போ இந்த ஹாஸ்டல்லாம் சேர்த்து அவர்களுக்காக பயிற்சியெல்லாம் ஜெபலாம் கத்துறார். சாப்பாடு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட் இங்கிலீஷ் சொல்லுவான். யாராவது தான் கொடுத்தா, அன்னை தெரேசா சொல்லுவான், யாராவது தான் கொடுத்தா அதான் சாப்பிடுவோம் நாங்கள், எங்களுக்குன்னு எதுவும் கிடையாது, ஆனால் யாராவது கொடுப்பாங்க. அப்போ தான் நடந்த நிகழ்ச்சி நான் கடந்த முறை சொன்னீங்க, மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு 100 பிள்ளைகள் படிக்கிற அந்த இடம். அப்போ அங்கிருந்த ரூபா அவருடைய உதவி தந்தை சொல்கிறார், ஜான் போஸ்கோ மாலை சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை, ஒரு துண்டு பிரெட்டு கூட கிடையாது. உங்களுக்கு தெரியும் பிரெட்டு தான், அதுவும் எல்லாம் சின்ன பசங்க பசி தாங்க மாட்டாங்க. அப்போது ஜான் போஸ்கோ சொல்ல, கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம், நீங்கள் போங்க அப்படின்றார். மாலை பிள்ளைங்கள்லாம் விளையாட்டு வராங்க, கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு வராங்க. 5 மணிக்கு திரும்பி ரூபா சொல்கிறார், அங்கே சாப்பாடு 6:30 மணி 7 மணிலாம் சாப்பிட்ருவாங்க சீக்கிரமாக. போஸ்கோ ஒன்றுமே இல்லை, பிள்ளைங்களுக்கு எம்டியாக இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்கோ ஜான் போஸ்கோ இந்த சகாயன் முன்பாக உட்காந்து கண்களை மூடி ஜோம் பண்ணுறான். அம்மா அப்பா ஜோம் பண்ணிட்டே தரான். மணி 6 மணி ஆனது. மீண்டும் அங்கே ரூபா வருகிறார். எல்லாம் பசங்க ஸ்டடியால் இருக்காங்க, சாப்பாடு இல்லை. நான் அவங்க சொல்லிட்டேன், அப்போ நீங்கள் கோச்சக்கூடாது, ஏன்னா ஒருத்தர் 2 பேரில் 100 பேருக்கு ஒரு துண்டு பிரெட்டு கூட அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார்.
நீங்கள் போங்க, அம்மா பார்த்துப்பாங்க சொல்லிட்டாங்க. 6:30 மணி ஆகுது. நீங்க 7 மணிக்கு சாப்பாடுங்க, என்ன பண்ண போறீங்க? போங்க பார்த்துக்கலாம். எனக்குலாம் இதெல்லாம் படிக்கும் போது கேட்கும் போதெல்லாம் மெய் சிரித்து போகிறது. எப்படி இதெல்லாம் நடக்கிறது என்று தெரியல. எவ்வளோ பாருங்க, 6:45 அங்கே ஒரே பதைப்பு. ஏன்னா அவங்களாம் தெரியும், நம்ம ஊர் மேலே கிடையாது. பசங்க டைமுக்கு வந்து டைம் போவாங்க. 6:55 நான் கதைலாம் உள்ள நடந்ததே சொல்கிறேன். சாப்பாடு அறைக்கு எல்லாம் போயிட்டாங்க. கதவு தட்டப்படுகிறது. ரோமாவில் பார்த்தீங்கன்னா ஒரே குளிராங்கள, கதவு தட்டப்படுகிறது. அப்போ அந்த ரூபா என்பவர் உள்ளே போய் கேட்குறேன், என்ன விஷயம்? நாங்கள் வந்து பக்கத்தில் ஒரு திருமண ஏற்பாடு செய்தோம். திருமணத்துக்கு வர வேண்டிய ஒரு 100 பேருக்கு 150 பேருக்கு சாப்பாடு செஞ்சோம். ஆனால் 50 பேர் தான் வந்தாங்க. 100 பேர் சாப்பாடு மீந்து விட்டது. நீங்கள் தொன்போஸ்கோ இந்த பிள்ளைகளுக்காக இந்த அனாதை ஆசிரமத்தில் கேள்விப்பட்டேன், இந்த உணவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா கேட்டாங்க. ஒரு கரவொலி கொடுக்கலாம், நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஒரு துண்டு பிரெட்டு கூட இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஜோம் பண்ண, அம்மா இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தாம்மா உணவு தரணும். யார்? தொன்போஸ்கோ. பிரெட்டு வேற வேண்டிய இடத்துல விருந்து கிடைத்தது. ஆகவேதான் நான் சொல்வேன், அனைத்து மாதம் நல்ல இந்த மாதம் எல்லா மாதம் கிறிஸ்துவின் சகாயன் எனக்கு கூட நெருங்கிய தொடர்பு உள்ள ஒரு மாதா. எல்லா மாதம் பிடிக்கும். பட் இருந்தாலும் அவை நான் எங்கே போனாலும் இந்த சுருவத்தை கண்டிப்பாக வைப்பேன். அம்பத்தூள் கூட வச்சுருக்கேன், எல்லா இடத்துலையும் வச்சுருக்கேன். அவை இன்றைக்கி நம்ம வந்து இந்த மாதாவை இப்போது புதுசாக திரு ஜான் பேட்ரிக், திரு முரளிதரன் குடும்பத்தினர் வந்து கேட்டாங்க, ஃபாதர் நம்ம எதாவது செய்யணும். அவங்க ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்தது. பசங்க ஒரு சுருவம் வாங்கிட்டாங்க. அவங்களே ஆர்டர் பண்ணி கேரளாவிலேருந்து எடுத்து வந்து கொடுத்தாங்க. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாகவே இந்த மாதாவை வைக்கணும். சில பல காரணங்களை வைக்க முடியல. நான் சொன்ன மே மாதம் முதல் நாள் வணக்க மாதம் அன்னை மரியாளை நாம் இங்கே நிறுவி அவை இப்போது அவசர ஜெபம் சொல்லி நாம் அதை அர்ச்சிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போம். மகன் ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக எமக்கு நடு செலுத்துகிறோம். இந்த வணக்க மாதத்தின் முதல் நாளாக இன்று தாய்க்கு வணக்கம் செலுத்த அவருடைய புகழை பறைசாற்ற நீ கொடுத்த அற்புதமான வாய்ப்புக்காக நடு செலுத்துகிறோம். இதோ என் மத்தியிலே இருக்கிற என் தாய் கிறிஸ்துவின் சகாய அன்னை, அனைத்துலக கிறிஸ்துவின் சகாய அன்னை என்று அழைக்கப்படுகிற இந்த அன்னை மரியாளையுடைய திருவுருவத்தை நீ அர்ச்சித்து புனிதப்படுத்துவீராக. அந்த அன்னையை உற்று நோக்கி ஜெபிக்கிற மக்கள் யாவரும் நம்பிக்கையோடு அந்த தாயினுடைய பாதத்தில் வைக்கிற விண்ணப்பங்களையும் என்ற ஆட்டுகளையும் அம்மா தேவ தாயே நீ பரிந்து பேசி பெற்று தருவீரா. தாய் குழந்தை இயேசுவை கரங்கள் ஏந்திருக்கிற தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுபவளே, தொன்போஸ்கோ வழியாக அந்த சபைக்கு எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயம் இன்றிடம் செய்து கொண்டிருக்கிற தாய், உம்மை அண்டி வந்து ஜெபிக்கிற மக்கள் ஒவ்வொருவரின் கூக்குரலுக்கு நீர் பதில் கொடுக்கிறான், அவளுக்கு செய்யப்படுகிறான். அவருடைய ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் அளித்து அவருடைய வாழ்வுக்கு தேவை அனைத்து நலங்களை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாம் அருமையான அன்னையுடைய திருவுருவத்தை ஆசீர்வதித்து பொழுதுபடுத்துவாராக. ஆமென். கரங்களை உயர்த்தி வாழ்க வாழ்க பாடிக்கொண்டே இருப்போம். சிறப்பித்த நம்முடைய அதிசய மணல் மாதா
பிரசிடத்துக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சால் நன்றிகளும் பாராட்டுகளும் இந்த அற்புதமான சுருவத்தை நமக்கு வாங்கி கொடுத்த திரு ஜான் பேட்ரிக், திரு முரளிதர் அவருடைய குடும்பத்திற்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். நாம் அனைவரும் நம்முடைய சூசைப்படை தேர் முன்பாக செல்லுவோம். அங்கு சென்று ஜெபம் செய்து மந்திரிக்கப்பட்டு வெறுமனே அவருடைய பிரார்த்தனையை பாடி நாம் வந்துடும். அதுக்கு பிறகு தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவர் பெறாமல் போதை கொண்டு ஆண்டவர்களோடு இருப்பாராக. தெய்வமாக அன்பு ஆண்டவரே, அருமையானது நல்ல நாளைக்காக நடக்கும் என்று சிறப்புகிறோம். மே மாதம் முதல் நாளிலே தொழிலாளி பாதுகாவலாகிய பொழுது சூசியத்துடைய சிறப்பு தினத்திலே அவருடைய திருவுருவத்துக்கு முன்பாக குழுவி இருக்கிற எங்கள் ஒவ்வொரு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தந்தையை போலிருந்து காப்பாற்ற வேண்டும். திருக்குடும்பத்துடைய தலைவராக, அன்னை மரியாளின் கணவராக, குழந்தை ஈஸ்வரிய வளர்ந்து தந்தையாக கொடுத்து முடிவினுடைய மீன்பை எங்களுக்கெல்லாம் விட்டு சென்று வாழ்ந்து காட்டிய இந்த மாபெரும் பிறர்களுடைய திருவுருவத்துக்கு முன்பாக குழுமி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் நிறைவாக ஆசீர்வதியும். நம்முடைய புனித சூசியப்பர் எங்களுக்காக என்னாலும் பருதி பேசி எங்கள் குடும்பங்களை, நாங்கள் செய்கிற தொழில்களை, எங்களுடைய வியாபாரங்களை, நான் எடுக்கிற ஒவ்வொருமான முன்னெடுப்புகளை, எங்களுடைய தொழில்களை, எங்களுடைய பணிகளை ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான பொருளாதார தேவையை நாங்கள் சந்திக்கவும் உழைக்கவும் உழைப்பின் வழியாக நாங்கள் உன்னதத்தை அடையவும் எங்களுக்கு அருள் புரிவேன். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித சூசியப்பரே, தொழிலாளி பாராளுமன்ற சூசியப்பரே, குடும்பத்தில் பாராளுமன்ற சூசியப்பரே, மருந்து பேசுகின்ற புனித சூசியப்பரே, பவனியில் கலந்து கொள்வோம். முதலில் படிப்படை சிறுவர்கள், அதை தொடர்ந்து சிறுவர்கள், அதை தொடர்ந்து பெண்கள், அதை தொடர்ந்து ஆண்கள், அதை தொடர்ந்து திருப்பேரி நாம் சொல்வோம்.
மாறாக தந்தருளி அவருடைய பிரமாணமாக உள்ள பாதுகாவல் எல்லாம் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தி அந்த புனிதரின் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆமென். அந்த கடைசி மாதா பாடல் பாடப்படும் வெளியே ஸ்டேஜில் உங்களுக்கான அந்த அதிசயமான உங்களுக்காக உணவு தயாரித்திருக்கிறார்கள். 2 வரிசையாக 2 அவங்க பேக் பண்ணியிருக்காங்க. தயவு செய்து வந்தவர்கள் வரிசையாக சென்று அந்த உணவுகளை பெற்றுக்கொண்டு செல்லுங்க. ஒருவருக்கு 1 தான். தயவு செய்து நிறைய பேர் சென்று பணிக்கப்பட்டிருந்தாலும் மகிமை